வணக்கம். நெருப்பு தமிழன் விஜய் வெளியிலலாம் எங்கேயும் போக முடியாதுங்க. தேர்தல் பிரச்சாரம்லாம் விஜயால் செய்ய முடியாது, செய்ய விட மாட்டாங்க. ஒரு பக்கம் திமுக அரசுக்கு வயிற்றுல புளியை கரைச்சிக்கிட்டு அப்படியே கதி கலங்கி போய் முதல்வரெல்லாம் முக ஸ்டாலினும் தூங்குறதே கிடையாதான். பாவம், அவங்க பையன் நம்ம துணை முதலமைச்சர் குட்டி போட்ட நாய் மாதிரி இங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டே திரிகிறாராம். இப்படிப்பட்ட ஒரு நிலையாக இருக்குது. ஆட்சி அமைக்க முடியுமா முடியாதான்னு அவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்குது திமுக அரசு. அதே வேளையில் இங்கே விஜய் நின்னா விளம்பரம், நடந்தா விளம்பரம், உட்காந்தா விளம்பரம், விஜய் பறந்தா கூட கீழே உட்காந்துக்கிட்டு எல்லாரும் விஜய் பறந்துக்கிட்டு இருக்கிறாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதனால் விஜய் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் எனக்கு தெரிஞ்ச வரையில் பங்கு பெற முடியாத அளவுக்கு தான் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக இருக்குது. விஜய் எங்கே போனாலும் இன்னும் கூட்டம் கூடும், கூட்ட நெரிசல் வரும். இதை பயன்படுத்தி அரசியல் குண்டர்கள், அரசியல் கைக்கூலிகள் நிச்சயமாக மக்களை கொலை பண்ணுவாங்க. இது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். இது விஜயினுடைய இந்த தமிழக வெற்றி கழகத்தை அழிப்பதற்கான ஒரு பெரிய திட்டம். இதை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. எப்போவுமே நம்ம திருவிழாக்களில் மக்கள்லாம் ஒன்று சேரும்போது நம்ம எதிரிகளை பழி வாங்குவான். இந்த இதெல்லாம் எல்லா கிராமங்கள்லையும் நம்ம அங்காளி பங்காளி உடன் பங்காளி, எதிர்த்தக்காரன், அந்த சாதிக்காரன், இந்த சாதிக்காரன், இதெல்லாம் செய்கிறது தான். அது மாதிரி மஞ்சு விரட்டு நடக்கும், ஜல்லிக்கட்டு நடக்கும், அங்கே பழி வாங்குவான். இப்படி எல்லாம் இது போல் இன்றைக்கி எதிர்கட்சிக்காரனும் சரி ஆளுங்கட்சிக்காரனும் சரி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, விஜய் வரும்போது கூட்டம் கூடும்னு உலகத்தில் எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சு போச்சு. அதனால் விஜய் வரும், கூட்டம் கூடும். இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம்னா, கூட்டத்துக்குள்ளே பூந்து குட்டி கலட்டா பண்ணி குண்டர்களை இறக்கி அவங்கள கொன்றுவோம் அப்படிங்கிற சம்பவங்கள் தொடரும். அதனால் விஜய் வெளியில் வர முடியாது. விஜய் காணொலி வாயிலாக தேர்தல் பிரச்சாரம் செய்வது உண்மையிலேயே அது ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல முடியும். இல்லைங்க, இவர் களத்துக்கே வராமல் இவர் எப்படிங்க முதலமைச்சர் ஆக முடியும்? களத்துக்கு மக்களை சந்திச்சா தானங்க பிரச்சனைகள் தீர்க்க முடியும், மக்களினுடைய துன்ப துயரங்களை கேட்க முடியுங்கிறது உண்மைதான். ஆனால் விஜய் அந்த இடத்துலலாம் இல்லை. எம்ஜிஆர் நடந்து வந்தார், எம்ஜிஆர் மக்களை சந்தித்தார், கேப்டன் விஜயகாந்த் மக்களை சந்தித்தார், எடப்பாடி சந்திக்கிறாரு, முதலமைச்சர் முக ஸ்டாலின் சந்திக்கிறாரு, சீமான் சந்திக்கிறாரு. இது வேறங்க. விஜய் வேறு, இது வேறு. விஜயினுடைய பிம்பம் வேறு, இது வேறு. விஜய்க்கு இன்னைக்கு மக்களுக்குள் இருக்கக்கூடிய செல்வாக்கு என்பது வேறு, இதெல்லாம் வேறு. அதனால் இன்னைக்கு எம்ஜிஆர் உயிரோடு வந்தாலும் கூட விஜய் எம்ஜிஆர் நின்னாங்கன்னா எம்ஜிஆர் புறக்கணிக்கப்படுவார், விஜய் தான் முன்னாடி நின்று பார்க்கப்படுவார் மக்களால். மக்கள் கொண்டாடும் இன்றைக்கு ஒரு தளபதியாக விஜய் உருவெடுத்திருக்கிறாரு. இது நல்லது கெட்டது, விஜய் நல்லவர் கெட்டவர் அப்படிங்கிறத அப்புறம் வச்சுக்கிட்டாலும் இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஆகவே விஜய் வெளியில் தேர்தல் பிரச்சாரம் செய்ய முடியாது. தொடரும் சம்பவங்கள் தொடரும்.